அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். நம பார்வதிபதையே மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துன்னு வந்திருக்கோம் இந்த பக்தி சேனல் மூலியமா. நமக்கு சிலதெல்லாம் வேண்டாதது வேணுங்கிறது எல்லாமே நம்மத்துல இருக்கும். என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம மாத்துல இருக்கவே கூடாது. இதனால என்ன அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் அதிகமா போகும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் முதல்ல உடஞ்ச சுவாமி போட்டோவை வைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த எந்த ஒரு போட்டோவும் பின்னமாக கூடாது, உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி உடஞ்சிருந்தால் அதை பத்திரமா ஓரமா கொண்டு போட்டணும். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடஞ்சி போச்சுன்னு கோவில கொண்டு வச்சிருவாங்க. இந்த கோவில கொண்டு வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு புண்ணியத்தை செய்ய போக ஒரு பாவமா இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த கண்ணாடி உடைஞ்சு வர பக்தருடைய காலில் போய் குத்திடும். அதனால கோவில் எல்லாம் போடக்கூடாது, ஓரமா ஒரு இடத்துல கொடுத்துடணும். அடுத்ததாக, கிழிந்த இப்ப ஒரு வேஷ்டி கிழிஞ்சிருக்கு, ஒரு சட்டை கிழிஞ்சிருக்குன்னா அதை தயவு செய்து திருப்பி உடுத்தக்கூடாது. பின்னமானது எதையும் செய்யக்கூடாது. சுவாமி நாங்க ஏழை, நாங்க தச்சு தான் போட்டுக்கணும், தச்சு போட்டுக்கலாம். ஆனா பின்னமா இருந்ததை கிழிஞ்ச சட்டையோ கிழிஞ்சதையோ போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, பரதேசி கோலத்துக்கு போயிடுவோம். பரதேசி யாரு? ஒண்ணுமே இல்லாதவன் தான் பரதேசி. நம்ம வச்சுட்டு இதை கெஞ்சத்தனமா நம்ம பண்ணோம்னு வச்சுங்களேன், இதெல்லாம் என்னதுக்கு தரித்திரத்தை உண்டாக்கும். தரித்திரங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு தேவதைகள். அதெல்லாம் மகாலட்சுமி வர்ற வீட்டுல அவ வரமாட்டா. இதுக்காக என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஏன் வைக்கக்கூடாதுன்னா, உடைஞ்ச பானைகள் இதெல்லாம் ஆத்துல இருக்கக்கூடாது. உடைஞ்ச போட்டோ, உடைஞ்ச பானைகள் இதெல்லாம் நீங்க ஆத்துல வச்சுட்டேன்னா நம்ம ஆத்துக்கு தரித்திரங்கள் தாண்டவமாகும். அடுத்ததாக, இந்த விளக்கமாறுன்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நமக்கு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாலும் மகாலட்சுமியா இருக்கக்கூடிய விஷயத்துல அது ஓரமா இருக்கணும். அதுவே உடஞ்சி கிடஞ்சிருந்துன்னா அதை தயவு செய்து தூக்கி போட்டுட்டு புதுசா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அதெல்லாம் நமக்கு ஐஸ்வர்யத்துல பங்கு வலிக்கிறது. பாத்துல பெருக்கணும் அப்படின்னா விளக்கமா எடுத்து பெருக்கிறோம், எல்லாம் பண்றோம். அதே மாதிரி மூலையில குப்பை போடக்கூடாது. தலையை விரிச்சுண்டு ஆத்துல தலைமேறு அங்கங்க தலைமுடிகள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன அப்படின்னா, மகாலட்சுமிக்கு நிரந்தர வாசம் வராது. ரெண்டாவதாக, நம்ம வீட்டில் முக்கியமா ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அன்னத்தை முதல்ல கொட்டக்கூடாது. அன்னத்தை நம்ம கொட்டினோம்னா அது ரொம்ப, இந்த காலத்துல அன்னங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால அன்னம் பாலிக்கிற நம்ம மகாலட்சுமி நமக்கு காலையில எவ்வளோ வேணுமோ அது கொஞ்சோண்டு வச்சுக்கணும், ராத்திரிக்கு என்ன வேணுமோ கொஞ்சோண்டு வச்சுக்கணும். ராத்திரி கொஞ்சோண்டு சாதம் வச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கணும். அன்னத்தை கீழே கொட்டவே கூடாது. நீங்கள் அப்படி கொட்டினீங்கன்னா டெய்லி சில பேரத்தில் மற்றெல்லாம் பனையாக கொண்டு கொட்டிடுறா. கொட்டக்கூடாது. ஒன்றும் அதை என்ன பண்ணணும்னா பசுமாட்டுக்கு கொடுங்க. மேக்சிமம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அன்னலட்சுமி ஆற்றுல பரிபாலனம் பண்ணுறோமோ அது நமக்கு நிரந்தரமாக இருக்கும். அடுத்ததாக, நம்ம ஆற்றுல பெரிய விஷயம் அப்படின்னா, இதெல்லாம் எதுக்காக இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, ஒட்டடை அடிக்கணும். இந்த ஒட்டடை என்ன அப்படின்னா, இந்த ஜந்துக்கள் எல்லாம் பழைய வியாதி உள்ள ஜந்துக்கள்லாம் அந்த காலத்துல நிறைய ஒட்டடை இருக்கும் பெருசா வீட்டுல பார்த்தீங்கன்னா. இப்பெல்லாம் எல்லாம் சிட்டிக்குள்ள நம்மலாம் இருக்கும், ஒட்டடை படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒட்டடைகள்லாம் வாரத்துல ஒரு நாளான அடித்து வச்சிருந்தோம்னா இதுக்கு இந்த மகாலட்சுமியுடைய நிரந்தர வாசம் நம்ம ஆத்துல இருக்கும். அடுத்ததாக, கிழிஞ்ச செருப்பை போட்டுருப்பா ஆத்துல. இந்த எதெல்லாம் நமக்கு பின்னமா இருக்கோ அதெல்லாம் தூக்கி ஓரமா நம்ம வண்டியில குப்பைக்காரங்களாம் வராங்க, அவங்க கீழே கொடுத்து ஓரமா கொண்டு போட்டுணும்.
இதெல்லாம் வச்சுட்டே அடிக்கடிக்கு நம்ம போனோம்னு வச்சுங்களேன், லக்ஷ்மி கடாட்சம் பின்னாடி போயிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம வீட்டு லட்சணம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வைக்கக்கூடிய பொருளா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, முதல்ல வாசல்ல ஒரு பிள்ளையார், பத்ம பிள்ளையார். பத்மன்னா தாமரை இலையில உட்கார்ந்துருக்க பிள்ளையார். இப்பெல்லாம் கந்திருஷ்டி பிள்ளையார் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் இப்ப ரீசெண்டா வந்தது. மொத்தம் 32 கணபதி, அதுல 51 கணபதிக்கு மூல மந்திரங்கள். இப்ப காசியில பார்த்தேன்னா பிள்ளையாருக்குன்னு தனியா இருக்கு. 58 கணபதியில காசியில இருக்க. அதே போல இந்த 32 கணபதி, ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு அவதாரம். இந்த நம்மாத்துல முதல்ல இந்த புள்ளியாரை வைங்க. புள்ளியார் தாமரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற புள்ளியாரை தான் வைக்கணும். இப்ப டைல்ஸ் எல்லாம் ஒட்டுறா, அதெல்லாம் கந்திருஷ்டி கணபதிலாம் கிடையாது. புள்ளியாரே பிரதான மூர்த்தி. அவருக்கு கந்திருஷ்டிலாம் கிடையாது. எந்த திருஷ்டியும் அவர் எடுக்க மாட்டார். அவர் எப்படின்னா மங்களகரமான மூர்த்தி. அவர் அந்த மங்களகரமான மூர்த்தியை எதுக்காக முதல்ல வாசல்ல வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாத்துல மங்களம் பெருகணும் ஒண்ணும். ரெண்டாவது, அந்த கதவுல, பெரிய கதவுல என்ன பண்ணுவான்னா புள்ளியார சில பேர் போட்டிருப்பா. அந்த புள்ளியார் லட்சணம் அதிகம். ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர், தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், முதல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர். எதுக்காக வாசல்ல புள்ளியார முதல்ல வச்சு வழிபடுறான்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம். 3 விஷயங்கள் அவர்கிட்ட வந்துடும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா அவர் கணபதி என்ன பண்றாரு அப்படின்னா, கந்திருஷ்டிலாம் அவர் எடுக்கல. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு துர்குணமானதெல்லாம் அவர் தும்பிக்கையில் எப்படி ஆகர்ஷணம் பண்றாரோ, ஜலத்தை பிடிச்சாதான் அவர் தும்பிக்கையில இருந்தாலும் ஆகர்ஷணம் பண்ணி உள்ள எடுக்கிறார். அதே மாதிரி ஆத்துக்கு உள்ள வரவால துர்குணத்தெல்லாம் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணின்றார். அவ சிந்தனைகள் எல்லாம் மாத்தி நம்ம ஆத்துக்கு கொண்டு வர்றார். ரெண்டாவது, வாசல்ல இருக்கிற கணபதி மங்களகரமானவர். ஆனால் தான் கதவுல பெரிய கணபதியை போடுறார். நிலையில பார்த்தேன்னா மத்தியமத்துல பிள்ளையார் தான் இருப்பார். அந்த வாசக்காலில் மேல பார்த்தேன்னா பூஜை பண்ணும்போது பிள்ளையார பூஜை பண்ணுவோம். பிள்ளையாருக்கு இடது பக்கம் சரஸ்வதியும் வலது பக்கம் மகாலட்சுமியும் இருப்பார்கள். எதுக்காக அந்த இடத்துல சொல்ல வரோம் அப்படின்னா, ஆத்துல இதெல்லாம் ரொம்ப லட்சணத்துக்குரிய விஷயங்கள். அடுத்தது, ஆத்துல நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா, இப்ப வேண்டாததெல்லாம் சொன்னேன், வேணுங்கிறது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆத்துல மத்தியமத்துல ஒரு போட்டோ இருக்கணும். என்ன போட்டோ அப்படின்னா, சுவாமி நமக்கு பிடித்த ஒரு பகவான ஒரு போட்டோ அங்க இருந்ததுன்னா பெரிய விஷயம். குருமார்கள் ஒரு குரு போட்டோ இருந்தா கூட குரு அனுகிரகம் ஆத்துல இருக்கும். ஏன்னா சன்னியாசிகளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அவளுடைய அனுகிரகம் இருந்தாலே நம்ம ஒரு செழிப்பா இருக்கும். சில பேரத்துல ராகவேந்திரர், சில பேரத்துல சாயிநாதர், சில பேரத்துல மகாபரிவா, சில பேரத்துல ராமானுஜர், இப்படி அவா சம்பிரதாய பிரகாரம் ஒரு குருநாதர் போட்டோ நம்ம ஹாலில் இருக்கும். ஏன் அப்படின்னா, குரு சிந்தனை உள்ளணும். அப்பதான் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு தோஷமும் வராது, மங்களகரமா வீடு இருக்கும். சுவாமி இடத்துல நிறைய போட்டோ வச்சிருப்பா. எந்த போட்டோ இருக்கோ இல்லையோ, நம்ம பாத்துல குலதெய்வ போட்டோ கண்டிப்பா இருக்கணும். அவர் தான் பிரதான மூர்த்தி. பிள்ளையாருக்கு அப்புறம் அவர் தான், அதுக்கப்புறம் தான் மகாலட்சுமியே. அதனால அந்த குலதெய்வ போட்டோ நமக்கு இருக்கணும். குலதெய்வ போட்டோ, குலதெய்வம் கோவில்லாம் இருக்கும், எல்லாம் தெரியும். ஆனா சுவாமி போட்டோ வச்சிருக்க மாட்டோம். சில பேராத்துல ஆகாசத்துல இருக்கும், மரத்துல இருக்கும், சில பேராத்துல கல்லுல வச்சிருப்பா. அப்படி இல்லைன்னா அந்த சுவாமியோட ரூபம் என்னவோ சிவபெருமானை வைத்துக் கொள்ள வேண்டும். மானசீகமான நம்ம வழிபடணும். அடுத்ததாக, இந்த ஆத்துல என்ன பண்றா அப்படின்னா, பூஜை செய்யும் பொழுது சில பேரத்துல டெய்லியே வழக்க அலம்பி அழகா தொடச்சு தீபம் டெய்லி ஏத்துவா. சில பேரத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தேய்ச்சி விளக்கேற்றுவா. நித்தியப்படி செஞ்சாலே அது ஒரு விசேஷம். அதே மாதிரி சாமி சிவபூஜை, நித்திய சிவபூஜை பண்ண. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரோம் இந்த இதுல அப்படின்னா, மங்களகரமான விஷயங்கள் நம்ம ஆத்துல நடந்துட்டே இருக்கணும். அப்ப ஒரு ஆகர்ஷண சக்தி ஆத்துல இருக்கும். இப்ப சந்தியாவந்தனங்கள், பிராத காலம், மத்தியான காலம், சாயங்காலம், இப்படி நம்ம சந்தியாவந்தனங்கள் பண்றோம் இல்லையா, அந்த மகாபலனுடைய வைப்ரிகேஷன் நம்ம ஆத்துல இருக்கும். மூணாவதாக, நம்ம ஆத்துல இப்ப டெய்லி ஊதுபத்தி சாம்பிராணிகள்லாம் ஏற்றி வைக்கிறதுனால, இந்த ஜப தபம் பூஜைகள் இதெல்லாம் பண்றதுனால அஷ்ட ஐஸ்வர்யங்களோட நம்ம இருக்கும். அதனாலதான் நம்ம ஆத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த
வழிமுறைகள்ல அந்த காலத்துல நமக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அதனால எல்லாரும் இந்த மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் ஆத்துல செஞ்சுண்டு எல்லாமல்ல எம்பெருமான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிட்டு எம்பெருமான் பரமேஸ்வரன் உங்களுக்கு மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்குமாறு பிரார்த்திக்கிறேன்.